ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் நன்றியோட இருப்பேன் சார். அதை விட எனக்கு முக்கியம் தனுஷ் சார் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்பிடுற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் கிடைச்சாங்க. வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன். நான் அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படிதான் இருப்பான். இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான். இனிமேல் நீங்க தான் எல்லாமே என் பையனுக்கு. நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணிருக்கேன். அதை விட எனக்கு முக்கியம் தனுஷ் சார் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்பிடுற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் கிடைச்சாங்க. இந்த படத்துலயும் அவனோட பேரு முருகன் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார். தனுஷா, நான் இங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க எப்பவுமே நான் உங்களை நினைச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன் நான் சொல்லியிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமா இருக்கணும். அதை ஞாபகமா வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளவு பெரிய ஹீரோ. ஆனா அவன் ஆவா சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன். நான் அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படிதான் இருப்பான். அதனால கண்டிப்பா தனுஷ் சாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவான். ஒரு படி கூட்டம் பையனுக்கு இருக்கும். அதை நான் நம்புறேன்.